35 வயசு பையனோட அதாவது ஆயுட்காலம் முடியுது. அவன் உயிரை எடுக்கிறதுக்காக மேலுலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார் யமதர்மராஜா. வந்த உடனே மனசு கேட்கல, அடடா இந்த பையனோட உயிரையா நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. இந்த பையன் வேற அறிவுபூர்வமாக வேற கேள்வி கேட்பான் அப்படின்னு 50 வருஷம் ரெக்கார்டோட வந்துட்டார். அதாவது அந்த ரெக்கார்டில் 50 வருஷத்தில் யார் யார் உயிரெல்லாம் எடுக்க போகிறோமோ அவங்களோட லிஸ்டெல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த ரெக்கார்டோட வந்துட்டார். வந்தோடனே அந்த பையன்கிட்ட, இதை பாரு இந்த ரெக்கார்டில் உன் பேர் தான் முதல்ல இருக்குது, அதனால் வா கிளம்பு போகலாம் அப்படின்ட்டார். அவன் சொன்னால், தமிழருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குதுங்க ஐயா, எதிரியாக இருந்தாலும் தேடி வந்தால் உபசரிப்போம், பரவாயில்ல என்னை கொண்டு போய்க்கோ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார் உட்கார் கொஞ்ச நேரம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு யமனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு அவன் யோசித்தான். பக்கத்தில் சுற்றியும் முத்தியும் பார்த்தான். நல்ல டாஸ்மார்க் கடை இருந்துச்சு. ஒரு 50 மில்லியை வாங்கியாந்து கொடுத்துட்டான். இது எங்கள் ஊர் பானம், இதை சாப்பிடு அப்படின்னா யமதர்மராஜாவை பார்த்தார். அவரும் வாங்கி குடிச்சு விட்டார். அப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்சு விட்டார். அந்த நேரம் பார்த்து நம்மால் ரெக்கார்டில் இருக்கிற முதல்ல அவன் பேர் இருக்கிற இடத்த அடிச்சுட்டு 50 வருஷத்துக்கு கீழே எழுதிட்டான். அந்த ரெக்கார்டை மாற்றி எழுதிவிட்டான். 1 மணி நேரம் கழித்து போதம் தெளிஞ்சுது. போதை தெளிஞ்சது யமதர்மராஜா முழிச்சிட்டு, வானுடா இதை போல் அமிர்தத்தை எங்கள் லோகத்தில் கூட நாங்கள் பார்த்ததில்ல, குடித்ததும் இல்லை அப்படின்னாரு. நம்மளால சொன்னால், இதை சாப்பிட்டுதாயா எல்லாரும் எங்கள் லோகத்திலேருந்து உங்கள் லோகத்துக்கு வராங்க அப்படின்னா. சரின்னு இவ்வளவு நன்றி விசுவாசத்தோடு நீ இருக்கிற, அதனால் யமதர்மராஜா என்ன சொன்னார்னா, இனிமேல் நான் ரெக்கார்டில் மேலிருந்து உயிரெடுக்கிறதா இல்லை, கீழிருந்து உயிரெடுக்கிறேன் அப்படின்னு ரெக்கார்டோட கடைசி பேஜுக்கு பார்த்தாரு. அந்த பேரில் பார்த்தாலும் இவன் பேர் தான் முதல்ல இருந்திருக்கு. எடுத்துட்டார். ஆக மொத்தத்தில் அவன் ஜோலி முடிஞ்சு. அதனால் நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த கதை. ஒரு கல்யாண தரகர் என்ன பண்ணார்னா, மாப்பிள்ளையை பற்றி பெருமையாக பொண்ணு வீட்டில் சொல்லிட்டு இருந்தார். மாப்பிள்ளைக்கு 30 நகை போடணுமா, 3 வேலி நிலம் எழுதி கொடுக்கணுமா, 30,000 ரொக்கமாக வேணுமா, அவங்களுக்கு 3 தான் ராசியான நம்பர் அப்படின்னு அடிக்கினே போயிட்டு இருந்தார். மாப்பிள்ளைக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னாரு நம்ம பொண்ணு பார்க்குற புரோக்கரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 ராசியான நம்பர்னு சொல்கிறீங்க, அப்படின்னா ஆட்டோ தானே கேட்கணும், எதுக்கு ஸ்கூட்டர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்டான் பொண்ணோட தம்பி. அசட்டு சிறப்பு சிரிச்சுக்கிட்டே அந்த புரோக்கர் என்ன சொன்னான்னா, நம்ம வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றப்ப 3 ஸ்வீட் வைக்கணுமா அவங்க ராசிப்படி அப்படின்னார் புரோக்கரு. அப்படின்னா எங்கள் வீட்டு நாட்காலையில் 4 கால் இருக்கே, அப்போ அவங்கள வந்துட்டு முக்காலையில் முக்கார வச்சா போதுமா மாப்பிள்ளைய அப்படின்னா மணப்பொண்ணு. அது சரி, முடிவாக என்னதான் சொல்லிட்டு வந்தீங்க அந்த வீட்டில் அப்படின்னு கேட்டால் பொண்ணோட அப்பா. வேற இடம் பார்த்துக்குங்க, மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட 4 தடவை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு தரகரு. அது என்ன 4 தடவை? ஏன் 4 தடவை அவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்க? 4 எனக்கு ராசியான நம்பர் சார், சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாரு புரோக்கர். ஒருவன் தனது தாடியை பற்றி குறை கூறி கொண்டிருந்தான். பெரிய தாடினா பலரசம் குடிக்க முடிய மாட்டேங்குது, முகத்தை கழுவுனா துடைக்கிறதுக்கு நேரமாகுது, தாடியை வச்சோன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது, அவர் பக்கம் எங்கெங்கேயோ அரிச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு இருந்தான். தாடியை பற்றி இவன் சொல்கிறத கேட்ட அவன் நண்பன் சொன்னான், ஏண்டா தாடி தான் உனக்கு பிடிக்கலன்னா எதுக்கு வச்சுட்டு இருக்க, எடுத்துட வேண்டியது தானே அப்படின்னா. பிறகு இவன் அப்படியே வந்துட்டு நண்பனை பார்த்து சொன்னான், எடுத்துருவேன், என் வீட்டுக்கார அம்மாவுக்கும் இந்த தாடி வந்துட்டு பிடிக்கல, அவளுக்கு வெறுப்பேத்தருக்குன்னே நான் தாடியை வச்சுருக்கேன்டா அப்படின்னு.